ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் குக்கிங் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு வந்துட்டு எங்கள் கிராமத்தில் இருக்கிறதுல எங்கள் ஊர் சொந்த ஊர் அங்கே வந்துட்டோம். இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பூச்செடி என்னென்ன இருக்குதுன்னு காட்டலான்னு இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு. இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பூச்செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மஞ்சார்லி பூ செடி வச்சுருக்கோம், அதான் பூத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், நல்லா பெரிய மரமாகவே வச்சுருக்கோம், நிறையா பூ பூத்துருக்கு. இது ஃப்ரண்ட்டில் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். இங்கே ஒரு நந்தியாவட்ட பூ வச்சுருக்கு பாருங்கள், அழகாக எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் பொறிச்சு இதெல்லாம் கட்டி வச்சுப்பாங்க. இந்த மொக்கெல்லாம் பறித்து கட்டி வச்சுப்பாங்க. நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். கடையிலையுமே எல்லாம் விற்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நொச்சி மரம் நிறையாவே இருக்குங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி, அங்கே ஒரு செடி எல்லாமே இருக்குது. அன்றைக்கி அந்த மோட்டார் ரூம்லேருந்து காமிச்சிருப்பேன், அந்த சைட்லேருந்து. இப்போது இந்த பக்கம் காட்டுறோம், மோட்டார் ரூம்லேருந்து இந்த சைடு. இதை காம்பவுண்டு இதுக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க, வயலுக்கு போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டியில் தண்ணி போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தண்ணி கரும்புங்காட்டுக்கெல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்க்காலில் போகுது. அன்றைக்கி இதெல்லாம் நான் காமிச்சிருக்க மாட்டேன், இந்த சைடெல்லாம். அதுதான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் தண்ணி எப்படி வருது. தண்ணி இங்கேருந்து ஒரு யூட்டர்ன் போட்டு போகும், அந்த சைடும் போகும், இப்படி திரும்பி இப்படியும் போகும். இதில் 2 சைடு தண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு ஒரு வாய்க்காலில் போகுது, அந்த சைடு ஒரு வாய்க்காலில் போகுது. பாருங்கள், ஏன்னா தண்ணி கரும்புகாட்டுக்கு போகுது. நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது வாய்க்கால். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், இந்த நந்தியாவட்ட பூச்செடிக்கிட்ட பக்கத்துலேயே. செடிட்டு இங்கே தேங்காய் வேணால் இங்கெல்லாம் உரிச்சுக்குவோம். அப்படியே எங்கள் வாய்க்கால் டின் சைடு வந்தோம்னா இங்கேயும் ஒரு கிணறு, மோட்டார் ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தாப்பழ மரம் இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டெல்லாம் இங்கெல்லாம் பெரிய மரமாக இருந்துச்சு, இப்போ வெட்டினதுக்கப்புறம் மறுபடியும் தழைஞ்சு வந்திருக்கு. அப்படியே எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொழுமிச்சங்காய் மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், கொழுமிச்சங்காய் மரம் பாருங்கள், காயெல்லாம் பிடிச்சிருக்கு. கொழுமிச்சங்காய் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இந்த மரம் வச்சுருப்பாங்க. இது ஆரஞ்சு மாதிரி இருக்காது, எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்காது. ஒரு கொத்தில் எத்தனை காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு கொத்துலேயே 5 காய் பிடிச்சிருக்கு. காய்க்கும் ஆனால் இந்த டைம் காய் கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு பிடிக்கல. இப்போ வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அப்படியே கொழுமிச்சி மரத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே வேப்ப மரம்லாம் இருக்குது, அப்புறம் சீத்தாப்பழ மரம்லாம் இருக்குது. இதில் அப்படியே பார்த்திங்கன்னா கோவக்கொடியெல்லாம் நல்லா படர்ந்துருக்கு, கோவக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ மரத்துக்கு பக்கத்துலேயே குண்டுமல்லி பூச்செடி இருக்குது. பூ பார்த்திங்கன்னா இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு. இதில் குண்டு மல்லிப்பூ ஒத்தடுக்கு மல்லியும் இருக்குது, அடுக்கு மல்லிப்பூவும் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் எல்லாம் இருக்குது. வேப்ப மரம், சீத்தாப்பழ மரம் எல்லாம் இருக்கிறதுனால செடி வச்சு அழுத்திடுச்சு. தனியாக எடுத்து வச்சா தான் நல்லா வரும்.
இன்னும் இங்கே ஒரு மோட்டார் ரூம் இருக்குது, தண்ணி போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு காமிச்ச மோட்டார் ரூமெல்லாம் வேறு, இது வேறு மோட்டார் ரூம். 2 மோட்டார் ரூம், 2 கிணறு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு போட்டிருக்கு. இப்போ தான் களையெல்லாம் வெட்டியிருக்காங்க. பில்லெல்லாம் எடுத்தால் தான் கரும்பு நல்லா வளரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து பாசிப்பயிறுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் செடி. இப்போ இங்கே வெண்டங்காய் குட்டியாக வந்திருக்கு. வெண்டங்காய் குட்டி செடியாக இருக்குது, அதுக்குள்ளே வெண்டங்காய் காய்ச்சிருச்சு. இங்கே செடி இருக்குது. ஸோ இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க. இங்கேயும் ஒரு செடி இருக்குது பாருங்க. இங்கே ஒரு வெண்டங்காய் செடி. இதுலேயே 2 வெண்டங்காய் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறுன்னு சொல்லுவோம், பாசிப்பயிறு. அந்த செடி தான் இங்கே போட்டிருக்கு. இது ஃபுல்லாகவே ஒரு வயல் வந்து பாசிப்பயிறு. பாருங்கள், இதான் பாசிப்பயிறு செடி. பூ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் பூத்துருக்கு. பிஞ்செல்லாம் வச்சிருச்சு, காய் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஓரளவுக்கு ஒரு செடியிலெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பாசிப்பயிறு தான். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடி. இதுக்குள்ளேயே வந்து செடி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒரே ஒரு பிஞ்சு வந்திருக்கு பீக்கங்காய் கொடியிலேருந்து. ஸோ இது வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொடி வந்து வளர்ந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய காயெல்லாம் வந்துடுச்சு, பிஞ்செல்லாம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா பிஞ்சு எல்லாம் 2-3 இருக்குது, கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி இருக்குது, இன்னொரு பீக்கங்காய் செடி. அதுலேயும் வந்து பிஞ்சு இருக்குது. இந்த செடியிலேயும் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. குட்டியாக வந்திருக்கு, குட்டியாக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே ஒரு பீக்கங்காய் செடி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த காய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃபுல்லாக வந்து பாசிப்பயிர் போட்டு அதுக்குள்ளேயே வந்து இங்கே பீக்கங்காய் கொடியெல்லாம் போட்டிருக்கு. நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான பீக்கங்காய் இங்கே கிடைக்கும். பாருங்க. ஸோ இந்த லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் வந்து கரும்பு இருக்குது, கரும்பு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோளம், இங்கேயும் கரும்பு. இது வந்து இப்போ மறுபடியும் கரும்பு வந்து அங்கே ஃபஸ்ட்டு காட்டியிருப்ப ஒரு இது, அதெல்லாம் வெட்டி இங்கே போட்டது. பாருங்கள், கரும்பெல்லாம் பெருசாகிடுச்சு, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, குட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வந்து குச்சிக்கிழங்கு காட்டியிருப்பேன், மரவள்ளிக்கிழங்கு. அது பாருங்கள் அங்கே இருக்குது, அது எல்லாமே வந்து மரவள்ளிக்கிழங்கு. இது வந்து சோளம் போட்டிருக்கு. இந்த சோளமெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே போட்டு எல்லாமே அறுத்தாச்சு. அறுத்ததுக்கப்புறமா அந்த கட்டையை வந்து அப்படியே விட்டோம்னா மறுபடியும் அதுலேருந்து வந்து சோளம் வந்து நல்லா தளைஞ்ச ஒரு தட்டு வந்து நல்லா வளரும். மறுபடியும் நம்ம அதையும் அறுத்து நம்ம வந்து மாட்டுக்கு தீவனமாக போட்டுக்கலாம். இங்கே வந்து வாழை மரம் இருக்குது. இந்த வாழை மரம் நான் போன டைம் காட்டியிருக்க மாட்டேன்.
போன டைம் நான் காட்டின வாழை மரம் வந்து அந்த சைடு இருக்குது, அங்கே இருக்குது, அந்த ஏரியாவில் அங்கே இருக்குது. இப்போ வந்து கரும்பு மறைச்சிக்கிச்சு. அதை வாழையிலெல்லாம் வேணும்னா நம்ம இதுலேயே எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு இதெல்லாம் ஒரு சில மரமெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டுவாங்க, அதுலேருந்தே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வாழை மரம் தான். இது ஃபுல்லாக வாழை மரம் லைனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் வந்து தார் போட்டிருக்கு. வந்து ஒரு கறிவேப்பிலை மரம் இருக்கும். பாருங்க, கறிவேப்பிலையோட காய் எல்லாம் காஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து காயாக நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாமே கொட்டி மறுபடியும் தலையெல்லாம் தளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன் டைம் இந்த கொழுமிச்சங்காய் மரத்தை நான் காட்டியிருப்பேன். பெரிய மரம் 2 இருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன், காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், கொழுமிச்சங்காய் மரம்னு சொல்லி காட்டியிருப்பேன். இப்போ வந்து 1-2 காய் மட்டும்தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஜூஸ் எல்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து லெமன் ரைஸ் மாதிரி ரைஸ் எல்லாம் கிளறலாம். இது வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்காது, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்காது, அதே மாதிரி லெமன் மாதிரி ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு சீத்தாப்பழ மரம் இருக்குது. என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் பூ. இது வந்து பச்சை கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். சீத்தாப்பழம் யார் யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், காயெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், குட்டியாக பிஞ்சொன்று வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய காய். இங்கேயும் ஒரு காய். பார்த்தீங்கன்னா இன்னும் பிஞ்சு இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 2 காய் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் கரும்புங்காடு. இது வந்து வேறு கரும்புங்காடு. இப்போ தண்ணி பாஞ்சிட்ருக்குன்னு சொன்னால அந்த கரும்புங்காடு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம். ஸோ மாங்காய் மரம் வந்து நான் மாங்காய் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வந்து அந்த கொட்டையை நான் இங்கே வந்து நட்டு வச்சேன். அதுலேருந்து மாங்காய் மரம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 மரம் இருக்குது. 3 கன்று இங்கே பாருங்கள், 1 2 3. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. இது காஞ்சிருச்சு, ஏதோ ஒடிச்சிருச்சாட்ட காஞ்சிருச்சு. ஆனாலும் அதுலேயே நிறைய கிளையெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு மாங்காய் மரம் முளைச்சிருக்கு. ஸோ வளரட்டும். இப்படியே நான் முளைக்கு போட்டு முளைச்சிருச்சு. போன டைம் வந்தப்போ ஒரே ஒரு மாங்காய் கன்று மட்டும்தான் லைட்டாக முளைப்பு வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடுச்சு இருக்கும். நான் போன டைம் இதெல்லாம் காமிச்சேன். இதில் வந்து எள்ளு போட்டிருந்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து எள்ளு போட்டிருந்தோம். இந்த எள்ளு போட்டது எல்லாமே வந்து இப்போ கரும்பு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கரும்புங்காட்டுக்கு வந்தாச்சு. இந்த கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போன டைமு போட்டிருந்த கரும்பெல்லாம் வந்தால் வெட்டியாச்சு. வெட்டிட்டு மறுபடியும் வந்து தண்ணி விட்டுரு. போன டைம் காமிச்சிருப்பேன், அதெல்லாம் வெட்டியாச்சுன்னு சொல்லி தீ வச்சுட்டோன்னு அதெல்லாம் மறுபடியும் தளைஞ்சு வருதுன்னு காட்டியிருப்பேன். குட்டி குட்டியாக இருந்திருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பார்க்கு இடையில கேப் இருக்குது, இதில் தான் தண்ணி வரும்.
ஸோ இப்போ கரும்புக்காட்டுக்கு வந்து தண்ணி அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் வெயில் செம்ம வெயில் நல்லா காய்ச்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏரி பனைமரமெல்லாம் இருக்குது. இந்த ஏரியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முடுக்குத்தான் செடியெல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லது மூட்டு வேலைக்கெல்லாம். இங்கே பாருங்கள் எப்படி தளைஞ்சு வந்திருக்குன்னு. பனங்காய் செம்ம வாசம். யார் யாருக்கெல்லாம் பனங்காய் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பழுத்த பழமாயிடுச்சு. செடி ஃபுல்லாக கள்ளிப்பூச்சி. இது வந்து செடி அவ்வளோதான், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லாகவே லாஸ் தான். எல்லா செடியும் அவுட்டு.